காணிக்கை. அது மட்டுமல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள் யார் என்று உங்களால் கண்டறிய முடிந்தால் அவர்களுக்கு கொடுங்க. ஆனால் இப்படி ஜிபே, ஃபோன்பேன்னு போடுறான் ஒருத்தருமே தேவனுடைய பிள்ளை கிடையாது. அதை விசுவாசிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ நிறைய பேர் என்னிடத்தில் குறை சொல்லாதீங்க, நீ உன் கண்ணாடி போய் முகத்தில் பாரு, உன் முகத்தை போய் கண்ணாடியில் போய் பாரு, அவன்கிட்ட இருக்கிற இதை பாரு, நீ அடுத்தவனை பற்றி ஏன் குறை சொல்லிகிட்டு இருக்க, நியாயம் தீர்த்துட்டு இருக்க அப்படின்னு கூறுகிறீர்கள். நீங்கள் கூறுவது வேதத்திற்கு விரோதமானது. ஏனென்றால் இப்பொழுது குறை சொல்வதுனா என்ன, நியாயம் தீர்ப்பதுனா என்னங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது எல்லாமே கான்டெக்ஸ்ட் படி பார்க்கணும். அது அடுத்த வீடியோ நான் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கான், அந்த பிள்ளை தப்பு பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இப்படி சும்மாவே உட்காந்துட்டு இருப்பீங்களா? அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு இது தப்புடா, இதை செய்யக்கூடாது, இதுலேருந்து வெளியே வந்துருன்னு சொல்லி நீ அவனை கண்டித்து உணர்த்தி அவனை திருத்தணும். இல்லை என் பிள்ளை செப்ப சேனல் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், ஏன்னா நான் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? அப்படின்னா அவன் அந்த பிள்ளையோட தகப்பனை ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியுமா? கிடையாது. ஆதலால் நாங்கள் கொடுப்பது எல்லாமே எச்சரிப்புக்கும் குறை சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தில் கூறுகின்ற பவுலே கூட நீங்கள் குறை சொல்கிறான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா பவுல் என்ன இப்போ தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு, அவர்களுடைய வாய் அரிப்பிளவை போல படரும், ஈமேனேயும் பீலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவங்க 2 பேரும் அப்படிப்பட்டவங்க தான். அவங்க வாய் அறிவு பிளவை போல பிளந்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருன்னு இங்கே பவுல் வேதத்தில் எழுதுறாரு. அப்படின்னா பவுல் இங்கே குறை சொல்கிறாரா? அப்படி கிடையாது. எச்சரிப்பு வேற. அப்புறம் நாங்கள் குறை சொல்கிறோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பவுலே குறை சொல்கிறாருன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் பவுலுக்கு விரோதமாக பேசுகிறீங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீங்க. அதனால் தயவு கூர்ந்து எங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசி ஆக்கினை அடைந்து விடார்கள் அவர்களுக்காக. ஜாக்கிரதை. அதுதான் நீங்கள் வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வீடியோ வாயிலாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். இப்போ இந்த அம்மா பேசிக்கொண்டு இருக்கிறது எல்லாமே இது ஒரு வீண் பேச்சு தான். ஏன்னா இந்த அம்மா பேசுறது நிமித்தம் ஜான் ஜெபராஜ் மனைவி மனம் திரும்ப போகுதா? ஒரு மனம் திரும்ப போகிறது கிடையாது. அப்படின்னா இதெல்லாமே ஒரு சூழ்ச்சி. எப்படி உங்களை ஏமாத்தலாம்? விசுவாசிகளாகி உங்களை ஏமாத்தலாங்கிறதுக்காண்டி தான் ஓநாய்கள் அத்தனையும் வெளியே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவ வேடம் தெரித்து கொண்டு. இவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. நீங்கள் இவர் கிறிஸ்துவர் பிரதி சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லி இவர்கள் நம்பி ஏமாந்து விடார்கள். இவர்கள் கூறுவார்கள் அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று. புற மதஸ்தர்கள் தான்